ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஏடி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிஏடி ஜேபிஒய்யை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா 3 ஜோன் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த ஜோன்ஸ் எல்லாம் எப்படி வந்து வேலை செஞ்சுருக்கு டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? சிஏடி ஜேபிஒய் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட்டில் வந்து இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா சிஏடி ஜேபிஒய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சார்ட்டில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து தான் திரும்பும் அப்படின்றதையும் நான் வந்து அந்த சார்ட்லேயே வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்தது. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல தான் வந்து சார்ட் வந்து திரும்ப போகுது அப்படின்ட்டு டேட்டோடவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? டேட்டோடையே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து தான் திரும்ப போகுது அப்படின்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அடிச்சிருந்தா கூட நமக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இங்கே கவுண்டர் ட்ரெண்ட் அடிச்சிருந்தா கூட இது வரைக்கும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜோன் வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? பட் இப்போ நம்ம வந்து இது வந்து கவுண்டர். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இது சிஹெச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பை பார்க்கக்கூடாது, செல் தான் பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ் இல்லைங்களா? ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பை. அந்த பைக்கு என்னென்ன க்ரைட்டீரியா நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சிஏடி ஜேபிஒய் சார்ட்டை நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன். 5 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேலையே. சரிங்களா? மார்க்கெட் இப்போ வந்து ஜோனுக்குள்ளே நீட்டாக வந்து வருது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். நம்ம யூடியூப் வீடியோஸ் ரெகுலர்ஸாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், கோர்ஸ் முடிச்சவங்களுக்காக இருக்கட்டும், என்ன அப்படின்னா ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு இப்போ ஒரு மேஜர் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு சிஹெச் வந்து போதும். சரிங்களா? பட் கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னா 2 சிஹெச் நமக்கு வந்து தேவை. எதுக்காக அப்படின்னா நான் திரும்பிட்டேன் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் மார்க்கெட். அதுக்காக வந்து 2 சிஹெச் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் வழக்கமாக. சரிங்களா? ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் சிஹெச் கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சிஹெச் எடுத்துக்கிறேன். செகண்ட் சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? 2 தடவை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னே மார்க்கெட் வந்து இப்போ ஓகே திரும்ப போகுது அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் மார்க்கெட்டில் எப்படி சிஹெச் கொடுக்குது அப்படின்றது தான். இந்த மூமெண்ட்டை விட இந்த மூமெண்ட் வந்து எனக்கு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. சரிங்களா? அந்த கேண்டிலோட ஒவ்வொரு பவரும் இந்த பிளாக் கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு நல்லா இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா இல்லை. சரிங்களா? ஸோ கீழே இறங்குறத விட மேலே ஏறுறது ஹெல்த்தியான மூவ் அப்படின்னு வந்து நான் வந்து டிசைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேடுக்கு வந்து இந்த ஒரு ஜோனை வந்து தயார்படுத்தியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்னங்க? ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது தான். சரிங்களா? இது வந்து இன்னொரு டவுட்டும் கேட்குறீங்க. சார் நீங்கள் மார்க் பண்ணால் அடிக்குது, நாங்கள் மார்க் பண்ணால் வந்து இதாகுது அப்படின்னு வியூவர்ஸ் வந்து கேட்குறீங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணாலாம் அடிக்காதுங்க. அதுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நம்ம இது பண்ணி மார்க் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அடிக்கும். எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி நம்ம நம்ம பண்ணுற மாதிரியே நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து மோசமாக தான் போகும். ஸோ வந்து நீங்கள் பேசிக்ஸ் டைமில் வந்து ட்ரேட் எடுக்கிறப்ப செஷன் டைம் வந்து ட்ரேடு மட்டுமே எடுங்க. அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செஷன் டைமுக்கு அப்புறம் இருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் விட்ருங்க. செஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செஷன் டைம் ட்ரேட்ஸு உங்களுக்கு நல்லா அப்புறம் போக போக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் இந்த மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து என்ட்ரிக்கு வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா செஷனும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? பட் செஷன் டைமில் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா சிஹெச்சும் செஷனுக்குள்ளேயே ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் அக்யூரசி ரேட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண விட்டோம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து இது பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி கொடுக்குது. ஸோ இங்கே என்ட்ரி போட்டு எஸ்எல் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இது பண்ணுறத பார்த்து எல்லாருமே ரொம்ப கம்மியாக வைக்கிறீங்க. எஸ்எல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எல் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா?
ரீசெண்டாக இது வரைக்கும் நான் வந்து எஸ்எல் வைக்கிறேன். சரிங்களா? எஸ்எல் வச்சுட்டு இப்போ என்ன நடக்குது, டார்கெட் வந்து மேலே வச்சுட்டு எஸ்எல் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் லோக்கு கீழே நான் வைக்கிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம எதிர்பார்த்தது அது, ஆனால் அது கொடுத்தது இது. மறுபடியும் நம்ம அதே மாதிரி ஒரு ஜோனை வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம். இது வரைக்கும் வரும் அப்படின்ட்டு. ஸோ இது தாண்டிடுச்சுனாலே இது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது. இங்கே தான் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயங்கள் மார்க்கெட்டில் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 50% பாடி கேண்டலில் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகி நின்றுட்டுருக்கு. கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இது வரைக்கும் போகும். அப்படி இல்லைன்னா பிரேக் ஈவன் பண்ணி நான் வெளியே எடுத்துடுவேன். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளான ப்ராசஸ். ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.